சர்தை சபையின் தூதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்றால், சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அப்போ கர்த்தர் பார்க்கும்போது சில கிரியைகள் செத்து போறது போல இருக்கும், எண்ணெய் இல்லாம திரி அணைஞ்சு போறது போல தெரியும். ஆனா அந்த நபர்களுக்கு தெரியாது. இப்ப சாவுக்கு ஏதுவானதுன்னா இப்படியே விட்டா கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போகும்னு அர்த்தம். பரிசுத்தாவின் வல்லமை இல்லாம பிரயாசத்தினாலே ஆவியில நிறைய பிரயாசப்படுகிறது, கைகளை தட்டி பிரயாசப்படுகிறது. தெய்வ பிரசன்னத்தை உள்ளத்திலே உணர முடியாமல் செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் பிரசன்னத்தை கொண்டு வர விரும்புகிறது. இதுதான் சாவுக்கு ஏதுவான அனுபவம். இந்த அனுபவங்கள் ஆவிக்குரிய சபை விட்டு, ஆவிக்குரிய விசுவாசிகள், ஆவிக்குரிய ஊழியரை விட்டு போக வேணும். அப்படி என்றால் என்னன்னா, நாம் மறுபடியும் சுத்திகரிக்கப்பட வேணும், தேவையில்லாத காரியங்களை விட்ட வேணும். ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு கொத்து விளக்கு எரியும் போது அது அணைய போற நேரத்துல கருந்தெறி வெட்டுகிறது என்ற ஒரு கிரியை இருக்கும். கருந்தெறி வெட்டுகிறது. அந்த கருந்தெறியன்னா, அப்படி எப்போது உண்மையானபடி தெய்வ சமூகத்தை உணர முடியவில்லையோ அவர்கள் தனியே உட்கார்ந்து, எந்த இடத்துல எனக்கு இந்த ஆவிக்குரிய தனிமையிலே ஆவியில நிறைந்து கர்த்தரை தரிசிக்கிற அனுபவம் போயிடுச்சு, அந்த அனுபவத்தை எப்ப இழந்துட்டேன்னு பார்த்து இடையில வர காரியங்களை எல்லாம் அறிக்கையிட்டு சுத்திகரிச்சு தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் சர்தை சபையின் ஊழியருக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நிலைமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக.